மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். லிங்குசாமி சார் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு போஸ்டர் பார்த்தோன்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க படம் பார்க்கறதா வேண்டாமான்னு. நான் நந்தா கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தான் சொன்னேன், போஸ்டர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க, இந்த படம் பார்க்கணும் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடுவான்னு சொன்னேன். நானும் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் நிச்சயமாக பார்க்கணுன்னு. அண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் தான் எப்பவுமே எல்லாருமே உந்தும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஏஜிஎஸ் சார் வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் ஒரு படம் பண்றாங்கன்னா நிச்சயமா அது சப்ஜெக்ட் நம்பி மட்டுமே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலுவான சப்ஜெக்ட் மாட்டும் போது அது இருக்கிற டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வெளில இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நிச்சயமா நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் போக முடியும்னு தெரியும். ஸோ அதுக்கான உழைப்பு ஜாஸ்தி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த உழைப்பு ட்ரெய்லர் முழுக்க தெரிஞ்சது, பாட்டு முழுக்க தெரிஞ்சது. ஒரு போலீஸ் கதை கிடைச்சாலே வந்து அது அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்குமே. எனக்கு அப்படிதான் இருந்தது. சிறுத்தை வந்து தெலுங்கு படம் ரீமேக் தான், பட் அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து அதை வச்சு அந்த போஸ்டரையே பார்த்துட்டு இருந்தேன், எப்படா அந்த யூனிஃபார்ம் போட போறோம். அந்த யூனிஃபார்முக்கு எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை இருக்கு. பில்டப் எல்லாம் தேவையே இல்லைங்க, யூனிஃபார்ம் போட்டாலே ஹீரோ தான். ஸோ அந்த வகையில நந்தாக்கு வந்து ஒரு சொன்ன மாதிரி எவ்வளவு நக்கல் உள்ள இருந்தாலும் வெளியில ஜாஸ்தி பேச மாட்டாரு, வீட்டுக்கு வெளியே பின்பக்கம் தான் எங்கேயாவது பேசுவாரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா நடிக்கக்கூடிய கேரக்டர் அது கிடைச்சிருக்கு. அதுக்கு உழைப்பும் டைமும் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ அழகா தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. போலீஸ்காரனா நடந்து வர்றதும் ஓடுறதுல இருந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் முக்கியமாக கேமரா ஒர்க் வெற்றி இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. முக்கியமாக காஞ்சனா சொல்லணும், பயந்து சிரிச்சு பார்த்த படம் அது. ரொம்ப அற்புதமாக இருந்தது சமீபத்தில் பார்த்த படம். நான் தெய்வத்திருமகள் பார்க்கல, மன்னிச்சிருங்க, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் மூவிஸ் வந்து எப்பவுமே எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கும் எல்லாரையும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதை கிடைக்கும் போது அதுக்கு நிறைய உழைக்கணும்னு தெரியும். பருத்திவீரன் பண்ணுறப்போ நிறைய பேர் கதையே தெரியாது, ஆனால் எல்லாருமே வந்து இந்த படம் பெருசாக வரும் நம்பி உழைச்சிட்டே இருந்தோம். இந்த படத்தில் அந்த உழைப்பு நிறையா இருக்கு. ஸோ நிச்சயம் இந்த படம் பெருசாக வரும். இன்னொரு விஷயம், வேலூர் மாவட்டம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட கதை கேட்கும் போது இப்போ புது டைரக்டர்ஸ் நிறைய பேர் வேலூர் மாவட்டம் சார்ந்த கதைகள் நிறைய நான் கேட்டுட்டே இருக்கேன். அந்த ஊருக்குன்னு ஒரு தனி ஃபிளேவர் இருக்கு, பாஷை இருக்கு. அந்த ஊர் மக்களே வந்து ரொம்ப சூடாவே தான் இருக்காங்க. அதை வந்து நான் பருத்தி வந்தப்போ தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. எவ்வளோ தியேட்டர்ஸ் போனாலும் வேலூர் பக்கம் வரும்போது ஒரு தியேட்டரில் 1000 பேர் உட்காரலாம், அங்கே 4000 பேர் உட்காந்துருக்காங்க அது ஸ்பெஷல் ஷோக்கு. ஸோ அந்த ஃபிளேவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரீனில் வரப்போகுது. ஸோ மதுரை மாதிரி வேலூர் சார்ந்த படங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கதைகள் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பார்க்குறோம், அதில் என்ன ஃப்ளேவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நந்தாக்கு முக்கியமாக நாங்கள் உருளை பிறண்டு மண்ணு பூசிட்டு இருந்த டைம்லேருந்து தெரியும். ஸோ ஒரு நல்ல மேட்ரு கிடைச்சிருக்கு, நிச்சயம் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லாவே தெரியுது. அண்ட் சுந்தரி பாபு சார் சாங்ஸ் வந்து அழகாக இருக்குது, அதை வெற்றி ரொம்ப அழகாகவும் எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு ஒரு படம். காக்க பார்க்கும்போது வந்து ஒரு சடனாக ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக்கு தெரியும். அந்த லுக் இந்த படத்தில் இருக்குது. இந்த ட்ரெய்லர் முடிஞ்சாலும் எல்லாரோட கைத்தட்டல் தான் அதுக்கான ஆதாரம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அண்ட் ஏஜிஎஸ் சார் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும், இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படங்கள் பெருசாக ப்ரொமோட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நந்தா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜிம்லேயும் சரி, முன்னாடி ஜிம்னாஸ்டிக்ஸ் போனதுலேருந்து சரி, ஒரு நல்ல நண்பர். எல்லா ஹீரோஸுக்குமே வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு திருப்பம் இருக்கும். நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த குவாலிட்டி தெரிஞ்சு படத்தில் அண்ட் சம்திங் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நந்தாக்கு ஒரு பெரிய படமாக அமையும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் நந்தா. அண்ட் ஏஜிஎஸ் சார் ப்ரொடக்ஷன் அண்ட் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அது வந்து மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் பண்ணணுமோ அதை ரீச் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த ஹோல் டீம், ஐ திங்க் கேமராமேன் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டிரெக்டர் மனோஜ் சார், அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டைரக்டர் மனோஜ் சார், என் பேர் சொல்லினா பரவாயில்ல, ஆனால் கதை சொன்னீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் இஸ் எ ட்ரீம். எனக்கு லைஃப் ட்ரீம் எல்லாமே சினிமா தான். அந்த ட்ரீம் அட்டைன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் தேவை, நிறையா பேஷன் தேவை, உழைப்பு, சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட். இது என்ன தான் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம வெல்விஷர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அதுதான் வந்து கீப்ஸ் மீ கோயிங். இதையும் மீறி என்னோடய ஃபஸ்ட் மூவிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கடைசியாக ரிலீஸ் ஆன ஆனந்தபுரத்து வீடு வரைக்கும் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு பர்சனல் ஃப்ரெண்டாக எனக்கு கூட இருந்து என்னோட எல்லா படங்களுக்கும் விமர்சனங்களை தந்து என்னோட குறைகளை நிறைகளை சொல்லி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த பொசிஷனில் வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம்
என்னோட சகோதர சகோதரியான பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் மனோகர் சார், என்னோட ஃபர்ஸ்ட் மூவி புன்னகை பூவோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். எனக்கு இந்த கதை சொல்லும்போது எனக்கு இந்த கதையில் பிடிச்ச விஷயமே வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ரொம்ப ஏர்லியாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. அந்த ஸ்கிரிப்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஹீரோயிசம் இல்லை, ஸ்கிரிப்டில் தான் ஹீரோயிசம் இருந்தது. ஐ லைக் தட் ஃபேக்ட். ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை. நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து, சார் எனக்கு டைம் வேணும், என்னோடய ஃபிசிக் நிறைய மாற்றணும், வேறு படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னாரு. ஒரு 1.5 மாதம் வேணும் சார், 3 மாதம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஏன்னா பிகாஸ் தே wanted to start shoot with another 20 days. So thanks for giving me that time. எல்லா விஷயங்களும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஹைதராபாத் போலீஸ் அகாடமிக்கு அனுப்பிச்சி வச்சு, டெல்லி போலீஸ் அகாடமி அனுப்பிச்சி வச்சு எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து டு கெட் த glimpse ஆஃப் திஸ் போலீஸ் திங். தேங்க்ஸ் ஸோ மச் டு தெம். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் வெற்றி, என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ளமோ ஃபிலிம் அவர் தான் பண்ணார். அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அகரம். அகரமுக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா there's a vast difference. கிறிஸ்டல் கிளியர் சினிமாகிராஃபி, ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ நல்ல ஸ்பீடாக சொன்ன டைமில் இஸ் கிவன் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். அப்புறம் எடிட்டர் சுராஜ் கவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் திலீப் சுப்ராயனோட ஸ்டன்ஸ், தினேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபி, விவேகஸோட லிரிக்ஸ், இந்த மாதிரி குட் டெக்னிக்கல் டீம். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கோஸ்டார்ஸ் பூர்ணா, சந்தானம், அழகப்பெருமாள் சார், மயில்சாமி சார். இது இப்போ ஹீரோயினுக்கு வந்து என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சாங்ஸ் மட்டும் வந்துட்டு போகலாமல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அதே மாதிரி சந்தானம் வந்து இப்படின்னு அதான் மாஸ்டர் பீஸ் அவரோட காமெடியில். அந்த காமெடிக்கும் மேலே இதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், நல்ல ஒரு நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் மோர் தென் காமெடி வந்து ஒரு இட்ஸ் வெரி குட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீன்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் சந்தானமோட சீன்ஸ். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அழகப்பெருமாள் சார், தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லொகேஷன் ஆஸ் அ டைரக்டர் ஹி கைடட் மீ வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீமன், தேங்க்ஸ்ப்பா உண்மையெல்லாம் சொன்னதுக்கு. அதே மாதிரி மயில்சாமி சார், ரொம்ப நன்றி சார், கெடுக்காமல் இருந்ததுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு அறிவழகன், என்னோட ஈரம் படத்தோட டைரக்டர். என்னை ஃபர்ஸ்ட் அகரம் சார் வந்து மனோகர் சார் வந்து இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ தான் நான் ஈரம் படம் பார்த்தோம், நானும் அகரம் சாரும் இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு யாருமே மைண்டுக்குள்ளே, நீங்கள் தான் மைண்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்தான் வென்றான் டைரக்டர்னு சொன்னார் கண்ணன் சார். இந்த 2 படம் பண்ணதுக்கு காரணமே ஈரம் தான் காரணம். தேங்க்ஸ் சார். இந்த தேங்க்ஸ் கண்ணன் சார். வந்தான் வென்றான் டைரக்டர் எனக்கு ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு அந்த படத்தில். தேங்க்ஸ் ஸோ மச். அந்த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் வந்தான் வென்றான் ஆல்சோ. அப்புறம் அருண், தேங்க்ஸ் அருண். இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு ஃப்ரெண்டு. தேங்க்ஸ் ஸோ மச் டு ஃபார் பீயிங் ஹியர். கார்த்தி, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இன்னைக்கு வந்ததுக்கு வெரி ஷார்ட் நோட்டீஸ். ஏன்னா 3 days முன்னாடி தான் வந்து டிசைட் பண்ணோம் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டப்போ உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் இல்லை ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியர். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்றைய விழாவின் நாயகன் சுந்தர் சி பாபு, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் மியூசிக் சுந்தர் அண்ட் ரீரெக்கார்டிங் ஆல்சோ. அப்புறம் இயக்குனர் விஜய், சமீபத்தில் தெய்வ திருமகள் நான் கிட்டத்தட்ட 3-4 தாட்டி பார்த்தேன். எக்ஸலன்ட் மூவி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ். யார் ரவிச்சந்திரன் சார், என்னோட உற்சாகம் படத்தோட டைரக்டர். கல்பாத்தி அகோரம் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு ஒர்க் வித் ஹிம். இஸ் அன் அவ்வளோ ஒரு சினிமா லவர் ஹீ இஸ். பார்த்தீங்கன்னா படம்லாம் முடிஞ்சு போன வாரம் யூஎஸ்டி டிக்கெட் கொடுத்துட்டாங்க, சென்சரில் முடிஞ்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 minutes லேகாக இருக்குது, ரீஷூட் பண்ணிடலாமா அப்படின்னாரு. படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்த் அண்ட் எந்த செலவு பற்றி கலர் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 days இப்போது நேற்று முந்தானில் வந்து ஷூட் பண்ணால் கிட்டத்தட்ட அந்த சீனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் அபவுட் 30 lakhs. ஸோ வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸில் நல்லா செலவு பண்ணி டேஸ்ட்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். வி ஷுட் கிவ் மோர் சேஃபர் ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சார் கொடுக்கணும். அண்ட் இட் வாஸ் நானும் ஒர்க்கிங் இன் திஸ் பேனர். தேங்க்ஸ் டு மாலி சார். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வெங்கட்.
இந்த படத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்த மேனேஜர்ஸ் செந்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். In very short, thanks to AGS, my director, cameraman sir, each and every one of this film. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் தான் ரொம்ப சைலண்டாக இருந்தேன் ஃபர்ஸ்ட் டேஸ் எல்லாம். பட் இங்கே ஒரு ஆள் சொல்லிட்டாங்க கொஞ்சம் if you start mingling with him, you'll come to know he's very nice, he's very talkative. And first time நான் வந்து ஒரு வைஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில். ஸோ எனக்கு என்னோட coming up எல்லா இதுக்கும் மெயின் ரீசன்ஸ் பத்ரிகா பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல் அண்ட் மை ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த படம் கூட ஹிட் இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அமீர் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் தெலுங்குலையும் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கார், அவர் கார்த்திக். அதுக்கப்புறமா அதே மாதிரி நந்தா எப்பயோ வந்திருக்க வேண்டியது. பட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு கரெக்டான ஃபிலிம் அமைஞ்சால் தான் வர முடியும். இப்போ எத்தனையோ படங்கள் நாங்கள் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில படத்தில் மட்டும்தான் கை தட்டுவாங்க, இன்னொரு படத்துலலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடிச்சிருப்போம், ஆனால் யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. பட் இந்த ஃபிலிமில் நந்தா எடுத்திருக்கிற ஸ்ட்ரெயின், நந்தா இன்வால்வ் ஆகியிருக்கிற விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப பிரமாதம். இன்றைய விழா நாயகன் சுந்தர் சி பாபு அவர்கள் ரொம்ப பிரமாதமான சாங்ஸ் எல்லாம் மீதி ஃபிலிம்ஸில் கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஈக்குவலாக இந்த ஃபிலிம்லையும் கொடுத்துருக்கார். மனோகரன் சார் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் இந்த ஃபிலிமில் பண்ண கேரக்டர் வந்து மனோகரன் சார் பண்ணுறதுக்காக அவர் தனியாக எடுத்து வச்சுருந்தார். சார் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எதுக்காக என்னை கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அண்ணா வெற்றி படங்களுக்கு மட்டும்தான் கேமரா பண்ணுவார். அவர் தெலுங்கில் பண்ண எல்லாமே வந்து 100 days. சமீபத்தில் தமிழில் பண்ணது தனுஷ் அவரோட பண்ணது ஒரு மிகப்பெரிய வெற்றி, காஞ்சனா மிகப்பெரிய வெற்றி. இப்போது அடுத்த வெற்றிக்கு ரெடியாக இருக்கிறது. அண்ட் ஏஜிஎஸ் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அந்த மாதிரி இயக்குநர்கள் கதையோட எங்கேயோ சுற்றிட்டுலாம் இருக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஏஜிஎஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக உள்ள என்ட்ராயிடலாம். கன்வின்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் அதே இடத்துல ஃபைலோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏஜிஎஸில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விலாசம் கிடைக்கும். அவ்வளோ பிரமாதமான ஒரு கன்சர்ன். இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் 24 கிராஃப்ட்டுகளும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். வேலூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது, ஏன்னா நான் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்துவேன். பட் அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலூரில் இருக்கும்போது நான் ஒரு 2.5 கிலோ கம்மி ஆகிட்டேன், எனக்கு அது மட்டும்தான் தெரியும். மற்றபடி நல்லா ஓட விட்டார். அண்ட் இது வந்து என்னென்னா, நந்தா சார் பற்றி சொல்லும்போது நந்தா சார் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பார் அப்படின்னு. நந்தா சாருக்குள்ள பயங்கர காமெடி, அது ஆக்சுவலாக வெளியில் தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணுவார், பயங்கரமாக சிரிப்பார். பட் அது ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். அவர் வெளியில் வரும்போது இது அவருடைய சுபாவம், அவ்வளோதான். இல்லை பரவாயில்ல, என்ன இருந்தது. அண்ட் ஆல் டுகெதர் எப்பயுமே என்னென்னா, ஒரு ஃபிலிம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எந்த அளவுக்கு வரும் என்ன ஏது அப்படின்னு. இந்த ஃபிலிம் பார்க்கும்போது வந்து எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க. ஜென்ரலாக நம்ம சினிமா நாட்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வேறு ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிசப்தமாக இருந்தது. அதுவே இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு முதல் அறிகுறி, அவ்வளோதான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பனான திரு வெங்கட் அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண 24 கிராஃப்ட் நண்பர்கள் அனைவருக்கும், நீங்கள் எல்லாரும் கேட்டுக்க வேண்டியது வந்து பத்திரிகை சகோதரிகளை மட்டும்தான். ஒரு படம் நல்லா வரணும், போய் ரீச் ஆகணும், அந்த படம் வந்து மேலும் மேலும் ஜனத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா படம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாம் பத்திரிகை சகோதரர்களுடைய ஹெல்ப்னால தான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், வரேன்.